ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 13. மறுநாள் காலை உணவுக்கு பின் மிஸ்டர் பெனட் அவர் மனைவியிடம், இன்று இரவு விருந்திற்கு நான் ஒருவரை எதிர்பார்ப்பதால் நீ நல்ல விருந்துக்கு ஏற்பாடு செய்வாய் என நம்புகிறேன் என்றார். யாரை சொல்கிறீர்கள்? நம் வீட்டிற்கு யாரேனும் வருகிறார்கள் எனில் சார்லட் லூகாஸா தான் இருக்கும். அவளுக்கு நம் வீட்டு உணவு நன்றாகத்தான் இருக்கும். அவர்கள் வீட்டில் இதை போல் பார்க்க முடியாது. நான் எதிர்பார்ப்பது வேறொரு புதிய ஆண்மகன். மிஸ்ஸஸ் பெனட்டின் கண்கள் மின்னின. ஓர் ஆண்மகன், அதுவும் புதிய ஆண்மகன். நிச்சயம் பிங்க்லி தான். ஏன் ஜேன் இதை பற்றி எதுவும் என்னிடம் சொல்லவில்லை? நீ இரகசியமானவள்தான். பிங்க்லியை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன் என்பது நிச்சயம். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், கொஞ்சம் கூட மீன் நம் வீட்டில் இல்லையே. லிடியா, அந்த அழைப்பு மணியை அழுத்து. நான் உடனடியாக ஹில்லியிடம் பேச வேண்டும். இவர் பிங்க்லி கிடையாது என்ற அவளது கணவன் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் சந்திக்காத ஒரு நபர் என்றார். இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளித்தது மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு. அவரது மனைவியும் பெண்களும் யார் அந்த நபர் என்பதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். அவர்களுடைய ஆர்வத்தை சிறிது நேரம் ரசித்த அவர் விலக்கலானார். 1 மாதத்துக்கு முன்பு எனக்கு இந்த கடிதம் கிடைத்தது. இது ஒரு நாசுக்கான விஷயம். உடனே கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் இதற்கு 15 நாட்களுக்கு முன்பு தான் பதில் எழுதினேன். இந்த கடிதம் எனது உறவினன் மிஸ்டர் காலின்ஸிடமிருந்து வந்துள்ளது. நான் இறந்த பிறகு அவன் நினைத்தால் உங்கள் எல்லோரையும் இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற முடியும். ஐயோ என்ற அவர் மனைவி, அந்த மனிதனை பற்றி பேச வேண்டாம், என்னால் தாங்க முடியவில்லை. உங்கள் சொத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லாமல் வேறு யாருக்கோ செல்வது போல ஒரு கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா இதை மாற்ற ஏதாவது செய்திருப்பேன் என்றார். இதை பற்றி தங்கள் தாயாருக்கு விளக்க ஜேனும் எலிசபெத்தும் எவ்வளவோ முயன்றனர். இதற்கு முன்பு பல முறை இதை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்த போதும் மிஸ்ஸஸ் பெனட்டால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது 5 மகள்களுக்கு இல்லாமல் யாருக்கும் தெரியாத ஒருவருக்கு இவ்வாறு சொத்து செல்வதை பற்றி புலம்பிக் கொண்டே இருந்தாள். இது அநியாயம்தான். லாங்பர்னை காலின்ஸ் பெறுவதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த கடிதத்தை படித்தால் அவனை பற்றிய உன் அபிப்பிராயம் கொஞ்சம் மாறலாம் என்றார் மிஸ்டர் பெனட். அப்படி என் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. இவ்வாறு உங்களுக்கு கடிதம் எழுதுவது அவமரியாதையும் பொய்மையும் நிறைந்த ஒரு செயல். இது போன்ற பொய்யான நண்பர்கள் எனக்கு பிடிக்காது. தந்தையை போலவே இவனும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்திருக்கலாமே. இவனுக்கு சண்டை போடும் விருப்பமில்லை என கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார். ஹான்ஸ்போர்ட், வெஸ்டர்ஹாம் அருகில், கென்ட், அக்டோபர் 15ஆம் தேதி. அன்புடையர், உங்களுக்கும் காலம் சென்ற என் தகப்பனாருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு எப்பொழுதும் என் மன அமைதியை கெடுத்த வண்ணம் இருக்கிறது. அவரை இழக்கும் துரதிர்ஷ்டம் ஏற்பட்டதிலிருந்து இந்த விரிசலை சரி செய்ய விருப்பப்பட்டேன். ஆனால் எனது தகப்பனார் யாரிடம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாரோ அதனை சரி செய்வதன் மூலம் அவருக்கு அவமரியாதையை தந்துவிடுவோ என்ற தயக்கமும் இருந்ததால் நான் சிறிது காலம் பேசாமல் இருந்தேன். அதனால் தாராள மனப்பான்மையும் பெருந்தன்மையும் வாய்ந்த லேடி காதரின் கீழ் இருக்கும் சர்ச்சில் பாதிரியாராக நியமிக்கப்பட்ட பின் அதனுடைய பணிகளை ஆற்றுவதில் நான் கடமை தவறாது செயல்படுவதாக இருக்கிறேன். பாதிரியாராக நான் என்னை சுற்றியுள்ள குடும்பங்களில் அமைதியை நிலைநாட்ட பாடுபடுகிறேன். இந்த நல்ல எண்ணம் என்னிடம் இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன்.
லாங்பர்ன் சொத்தின் வாரிசாக என்னை நினைக்காமல் என்னுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டி என்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பெண்களுக்கு என்னால் கஷ்டம் ஏற்படுவதால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதற்கு ஈடாக பிராயச்சித்தம் செய்ய தயாராக உள்ளேன். இதை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம். தங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றால் நவம்பர் 18 அன்று மாலை 4 மணிக்கு அங்கு வந்து 2 வாரங்கள் தங்கிச் செல்லலாம் என்று இருக்கிறேன். நான் இங்கு இல்லாத ஞாயிறுகளில் அன்று வேறு ஒரு பாதிரியாரிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வருவதால் லேடி காதரின் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. உங்களது மனைவி மக்களை கேட்டதாக சொல்லவும். தங்கள் நலம் விரும்பி காலின்ஸ். மாலை 4 மணிக்கு அந்த இளைஞனை எதிர்பார்க்கலாம் என்று மிஸ்டர் பெனட் நேர்மையும் மரியாதையும் மிக்க இளைஞன் போல் தோன்றுகிறது. லேடி காதரின் அனுமதி அளித்தால் அவன் ஒரு நல்ல நண்பனாக இருப்பான் என்பதில் சந்தேகமில்லை என்றார். நம் பெண்களை பற்றி அவன் கூறியது உண்மைதான். ஏதேனும் பிராயச்சித்தம் செய்வதாக இருந்தால் நான் அதற்கு தடையாக இருக்க மாட்டேன் என்றாள் மிஸ்ஸஸ் பெனட். அவன் என்ன பிராயச்சித்தம் செய்ய போகிறான் என புரியவில்லை. இது அவனுடைய நல்ல எண்ணத்தை காண்பிக்கிறது என்றாள் ஜேன். லேடி காதலனுடைய விருப்பத்திற்கு அவன் கொடுக்கும் முக்கியத்துவமோ பாதிரியாராக இருந்து பெயரிடும் விழாவிற்கும் திருமணம் செய்து வைப்பதிலும் இறுதி சடங்குகளை செய்வதிலும் அவன் காட்டுவதாக சொல்லும் அக்கறையும் எலிசபெத்திற்கு மிக ஆச்சரியத்தை அளித்தது. அவன் ஒரு வினோதமானவன் என நினைக்கிறேன் என்ற எலிசபெத் அவனை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனிடம் தற்பெருமை இருக்கிறது போல் உள்ளதே. அவன்தான் அடுத்த வாரிசு என்று வருத்தப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அவனால் முடியும் எனில் நமக்கு இதில் எப்படி உதவி செய்ய முடியும்? ஒரு அர்த்தமுள்ளவனாக அவன் இருக்க முடியுமா என்று கூறினாள். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. நீ சொல்வதற்கு மாறாகத்தான் அவன் இருப்பான் என நான் எதிர்பார்க்கிறேன். எல்லோருக்கும் அடிபணியும் குணமோ தனக்குத்தானே முக்கியம் என கருதுபவனாகவும் உள்ளான் என அவனுடைய கடிதம் மூலம் தெரிகிறது. நான் அவனை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் என்றார் மிஸ்டர் பெனட். அவன் கடிதம் எழுதிய முறையில் எந்தவித குறைபாடுகளும் இருப்பதாக தெரியவில்லை. சமாதான புறாவாக அவன் வருவதாக சொல்வது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அதனை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறான் என்றாள் மேரி. காதரின் லிடியா இருவருக்கும் கடிதம் எழுதியவர் மேலேயோ எந்தவித சுவாரஸ்யமும் ஏற்படவில்லை. சிவப்பு நிற உடை அணிந்த இராணுவ அதிகாரிகளை தவிர வேறு எவரிடமும் அவர்களுக்கு சில வாரங்களாக சுவாரஸ்யம் இல்லாததால் காலின்ஸ் வருவதில் அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் ஏற்படவில்லை. காலின்ஸ் கடிதம் மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு அவன் மீதிருந்த வெறுப்பை நீக்கியது. அவனை வரவேற்க அமைதியாக தயாரானதை பார்த்து கணவரும் பெண்களும் ஆச்சரியமடைந்தனர். சரியான நேரத்திற்கு வந்த காலின்ஸ், மிஸ்டர் பெனட் குடும்பத்தினர் அனைவரும் மிகவும் மரியாதையாக வரவேற்றனர். மிஸ்டர் பெனட் சில வார்த்தைகளை பேசினார். ஆனால் பெண்மணிகள் அவனுடன் பேச தயாராக இருந்தனர். அவனும் மௌனமாக இருக்க விரும்பாதவன் போல பேசுவதற்கு தயாராக இருந்தான். 25 வயதான அவன் உயரமும் பருமனுமாக இருந்தான். பார்ப்பதற்கு கம்பீரமாகத்தான் இருந்தான். நடத்தை முறையாக இருந்தது. அவன் அமர்ந்த உடனேயே இவ்வளவு சிறந்த பெண்கள் இருப்பதற்கு மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு பாராட்டை அள்ளி வழங்கினான். அவர்களது அழகை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் நேரில் அதனை விட அழகாக இருப்பதாக கூறினான். அவர்களுக்கு விரைவில் சிறந்த இடத்தில் திருமணமாகும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் சொன்னான். அவன் பெருந்தன்மையாக பேசிய பேச்சு அங்கு இருப்பவர்களில் சிலருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பாராட்டை விரும்பும் மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு உடனே பதிலளித்தாள். நீங்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்கிறீர்கள். நானும் அவ்வாறே.
எனது பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என விரும்புகிறேன். இல்லை என்றால் இப்பொழுது இருக்கும் நிலையில் அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாகி விடுவார்கள் என்றாள். நீங்கள் இந்த சொத்தினை பற்றி தானே குறிப்பிடுகிறீர்கள்? ஆமாம், உங்களுக்கே தெரியும், இது என் பெண்களுக்கு ஒரு வருத்தத்திற்குரிய நிலை அல்லவா? இதற்காக நான் உங்களை ஒன்றும் குறை சொல்லவில்லை. வாழ்க்கையில் இவையெல்லாம் நாம் எதிர்பார்க்காமல் நடப்பது. சொத்துரிமை வாரிசுக்கு என்று எழுதி வைத்திருக்கும் பொழுது யாருக்கு எப்பொழுது எப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது இல்லையா? என்னுடைய உறவினர்களான இவர்களுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது. இதை பற்றி என்னால் நிறைய பேச முடியும். ஆனால் நானாகவே முன்வந்து அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம் என்பதில் கவனமாக இருக்கிறேன். ஆனால் இந்த இளம் பெண்மணிகளை ரசிக்க தயாராக வந்துள்ளேன் என்பது உறுதி. தற்சமயம் இதற்கு மேல் ஒன்றும் கூற விரும்பவில்லை. இன்னும் நன்கு பழகியவுடன். அச்சமயம் எல்லோரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டனர். பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அவன் அவர்களை மட்டும் பாராட்டாமல் அங்கிருக்கும் வரவேற்பறை, விருந்துண்ணும் அறை, மரஜாமான்களையும் பார்த்து ரசித்து பாராட்டினான். வருங்கால சொத்து என்ற நிலை இல்லாமல் இருந்திருந்தால் அவனது பாராட்டு மிஸ்ஸஸ் பென்னட்டை சந்தோஷப்படுத்தியிருக்கும். உணவையும் ரசித்து பாராட்டி பெண்களில் யார் இந்த பாராட்டுக்குரியவர் என விசாரித்தான். இதற்கு மிஸ்ஸஸ் பென்னட் தாம் பெண்களுக்கு சமையல் அறையில் ஒரு வேளையும் கிடையாது, தங்களுக்கு சமையல் செய்ய பணிப்பெண்களை வைத்து கொள்ளும் தகுதி இருக்கிறது என சற்று கடுமையாக பதிலளித்தாள். அவ்வாறு பேசியதற்கு அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். தான் கோபப்படவில்லை என அவள் சாந்தமாக பதில் கூறியும் அவன் ஒரு 1/4 மணி நேரத்திற்கு தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தான். அத்தியாயம் 13 முடிந்தது.